Hi everyone, this is Arun from Joe's IAS Academy. இந்த சீரிஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெகுலராக நம்ம ஜோஸ் சிவில் ஃபார்முலா சீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டராக போயிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் 6 வீடியோஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த 6 வீடியோ ஜோஸ் சிவில் ஃபார்முலா ஷீட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். இதில் என்ன அப்படின்னா டெய்லி ஒரு 10 ஃபார்முலாஸ் உங்களுக்கு 6 o'clock அப்லோட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு ரெகுலராக போய்கிட்டு இருக்குது. 6 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்றைக்கி 7th சீட் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எல்லாருமே நிறைய வாட்ஸ்அப்பில் எனக்கு இண்டிவிஜுவலாக கால் பண்ணி எல்லாமே கேட்டது வந்து சார் ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு மாதிரி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்ம நேற்று சார் வந்து ஆப் லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து April 15th வந்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுப்பா. டிஎன்பிசி ஏஇ 2026க்கு April 15th உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. April 15th வந்து உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக 90 days கோர்ஸு. April to May, May to June, June to July. இந்த 90 daysல வந்து ஃபுல் சிலபஸ் டெக்னிக்கல் முடிச்சிருவாங்க. இது இல்லாமல் ஜிஎஸ் டெஸ்ட்டும் இன்க்ளூடாக ஆட் பண்ணுவாங்க. இது ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. அந்த நம்பருக்கு 9344835851 அப்படிங்கிற நம்பர் இருக்கும். 9384044131 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் சொல்லுவாங்க. இதோட பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த பேட்ச் நம்ம எப்படி கொண்டு போவோம், 90 days ஸ்கெடியூல் என்ன, எந்த மாதிரி டெஸ்ட்டஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவோம், எந்த டைமிங் இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லாட்ட வீக்கெண்டில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி நான் சார் 15 தான் ஜாயின் பண்ணணும், அதுக்கு முன்னாடி நான் ஜாயின் பண்ணலாமா அப்படிங்கிற டீட்டெயில் கேட்டாங்க அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த 15 daysக்கு உங்களை தனியாக ஒரு குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு அது என்ன ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பேசிக்காக வந்து ஃபவுண்டேஷன்ஸ் முடிக்கணும், ஃபார்முலாஸ் கொஞ்சம் முடிக்கணும். அதெல்லாம் ஓவரலாக முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து கோர்சஸ்க்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு டீட்டெயில்ஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. ஓகேப்பா, நெக்ஸ்ட் ஷீட்ஸ்க்குள்ளே போகலாம். ஜோஸ் சிவில் ஃபார்முலா ஷீட் 7 வந்து நீங்கள் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா ட்ரை யூனிட் வெயிட். ஆல்ரெடி நிறைய யூனிட் வெயிட் பார்த்துருப்போம். ஒரு சில ரிலேஷன்ஷிப் புதுசாக பார்க்கும்போது அதை ஆர்டரில் மறுபடியும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்காக கொடுத்துருக்கோம். அதை ரீஆர்டர் பண்ணும்போது நம்ம கொஸ்டின் டிஸ்கஷன் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ட்ரை யூனிட் வெயிட் எப்படி டினோட் பண்ணுவாங்க, காமா டி டினோட் பண்ணுவாங்க. ஃபார்முலா 1 - NA G × W டிவைட் பை 1 + WG. இன்னொரு டைம் 1 - NA × G gamma W டிவைட் பை 1 + WG. இன்னும் ஒரே ஒரு டைம் 1 - NA G gamma W டிவைட் பை 1 + WG. இதில் NA அப்படிங்கிறது பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ஸ், Gங்கிறது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, gamma W அப்படிங்கிறது யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர், WG அப்படிங்கிறது வாட்டர் கண்டென்ட், Gங்கிறது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. இன்னும் ஒரே ஒரு டைம் சொல்லி பார்த்துடலாமா? ட்ரை யூனிட் வெயிட் என்ன எப்படி டினோட் பண்ணுவாங்க, காமா டி டினோட் பண்ணுவாங்க. ஃபார்முலா என்ன, 1 - NA G rho W டிவைட் பை 1 + WG. அதில் வந்து NA அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ஸ், Gனா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, காமா W அப்படின்னா யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர், W அப்படின்னா வாட்டர் கண்டென்ட், G அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. செகண்ட் ஃபார்முலா இது வந்து தியரிட்டிக்கல் ட்ரை யூனிட் வெயிட். தியரிட்டிக்கல் ட்ரை யூனிட் வெயிட் இது எதுக்காக எடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த நேமில் ஒரு டைம் பிஓக்கில் கேட்டிருந்தாங்க. 0 ஏர் வாய்ஸ் டென்சிட்டி, ஃபைண்ட் த 0 ஏர் வாய்ஸ் டென்சிட்டின்னு கேட்டிருந்தாங்க. இது ரெண்டுமே சேம் மீனிங் தான். தியரிட்டிக்கல் ஒரு நிமிஷம், தியரிட்டிக்கல் யூனிட் வெயிட்னாலும் ட்ரை யூனிட் வெயிட்னாலும் 0 ஏர் வாய்ஸ் டென்சிட்டி அப்படின்னாலும் சேம் தான். ஃபார்முலா என்ன, G rho W டிவைட் பை 1 + WG. இன்னொரு டைம் G rho W டிவைட் பை 1 + WG. இன்னும் ஒரே ஒரு டைம் G rho W டிவைட் பை 1 + WG. ரெண்டு ஃபார்முலா படிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன பார்த்தோம், ட்ரை யூனிட் வெயிட் காமா டி ஈக்குவல் டு 1 - NA G rho W டிவைட் பை 1 + WG. இதில் NA அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ஸ், அதுக்கப்புறம் G அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, காமா W அப்படின்னா யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர், அதுக்கடுத்து W அப்படின்னா வாட்டர் கண்டென்ட். அது செகண்ட் ஃபார்முலா ட்ரை யூனிட் வெயிட், தியரிட்டிக்கல் ட்ரை யூனிட் வெயிட் அல்லது 0 ஏர் வாய்ஸ் டென்சிட்டி. இன்னொரு டைம் 0 ஏர் வாய்ஸ் டென்சிட்டி ஈக்குவல் டு G rho W டிவைட் பை 1 + WG. இல்லை G அப்படின்னு சொன்னால் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, WG காமா டி அப்படி W அப்படின்னா யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர், WG அப்படின்னு சொன்னால் வாட்டர் கண்டென்ட், G அப்படின்னா கிராவிட்டி. ஓகேவா? அகைன் சொல்கிறது ஃபார்முலாஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு மறக்கும், அதுக்காக தான் அகைன் சொல்கிறேன். தேர்டு, இந்த ரிலேஷன்ஷிப்புமே ஒரு டைம் பிஓக்கில் கேட்டிருந்தாங்க. நார்மலாக தியரிட்டிக்கல் ட்ரை யூனிட் வெயிட்டு, லேப் ட்ரை யூனிட் வெயிட்டு, ஃபீல்டு ட்ரை யூனிட் வெயிட்டு, 3 இடத்துல ஃபீல்டில் கண்டுபிடிக்கிற ட்ரை யூனிட் வெயிட்டு, அடுத்து லேபுக்கு எடுத்துகிட்டு வந்து பண்ணுறது, தியரிட்டிக்கலாக நம்ம கால்குலேட் பண்ணுறது. இந்த 3ல் இந்த வேல்யூ அதிகமாக இருக்கும், இது கம்மியாக இருக்கும். இது வந்து டிசெண்டிங் ஆர்டர் இறங்கு வரிசையில் எழுதியிருக்கேன். இந்த தியரிட்டிக்கல் வேல்யூ தான் வந்து ஹையாக இருக்கும் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது லேபில் எடுக்கிறது, மூணாவது ஃபீல்டில் எடுக்கிறது. இதே அசெண்டிங் ஆர்டர்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபீல்டு, அடுத்து லேபு, அதுக்கடுத்து தியரி வரும். 3 ஓகேவா? அது இது டிசெண்டிங் ஆர்டரில் எப்படி கேட்டிருக்கோம், ஃபஸ்ட்டு அதிகமான வேல்யூ, அதிகம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகமான வேல்யூன்னா இந்த பக்கம் சிம்பிள் போடுறாங்க, இந்த வாய் திறந்த மாணிக்கு இருக்கா, அப்போ அந்த பக்கம் தான் அதிகமான வேல்யூ அப்படின்மா நான் ஞாபகம் வைக்கிறேன் வச்சுக்கோங்க. இதில் ஏறு வரிசையில் அசெண்டிங் ஆர்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்படி ரிவர்ஸ் டிசெண்டிங் ஆர்டரில் எதுனால அதிகமான வேல்யூலேருந்து கம்மியான வேல்யூக்கு போகிறோம். 3
2 1ன்னு வச்சுக்கலாமா? இப்போ என்னது 3 2 1 வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ டிசெண்டிங் ஆர்டர். அதே 1 2 3ன்னு வச்சோன்னா வேல்யூ என்னது 1லேருந்து 1 கூட்டினா தான் 2, 2லேருந்து 1 கூட்டினா 3. அப்போ வேல்யூ அதிகமாகிட்டே போகும். இந்த போர்ஷனில் கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆவீங்க. அதனால் சிம்பிளான கொஸ்டின் கூட வைக்கிறாங்க. அதனால் தெளிவாக பார்த்துக்கோங்க. எதோட வேல்யூ அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு தியரிட்டிக்கல், ரெண்டாவது அதிகமானது லேபில், மூணாவது ஃபீல்டில். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 4வது ஃபார்முலா பல்க் யூனிட் வெயிட். பல்க் யூனிட் வெயிட்டுக்கு ஒரு 3 டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சேச்சுரேஷன் யூனிட் வெயிட், அடுத்து யூனிட் வெயிட் ஆஃப் ட்ரை யூனிட் வெயிட், அதுக்கப்புறம் வந்து டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். என்னென்னது? சேச்சுரேஷன் யூனிட் வெயிட், அதுக்கப்புறம் வந்து ட்ரை யூனிட் வெயிட், டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். இன்னும் ஒரே ஒரு டைம், சேச்சுரேஷன் யூனிட் வெயிட், ட்ரை யூனிட் வெயிட், யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர், டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். இந்த 3 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுத்து பல்க் யூனிட் வெயிட் கேட்டாங்க அப்படின்னா ஃபார்மா என்ன அப்படின்னா காமா டி ப்ளஸ் எஸ் இன்ட்டு காமா சேட் மைனஸ் காமா டி. இன்னும் ஒரே ஒரு டைம், காமா டி எஸ் காமா சேட் மைனஸ் காமா டி. ஓகேவா? சரிங்க, ப்ளஸ் காமா டி ப்ளஸ் எஸ் காமா சேட் மைனஸ் காமா டி. இன்னும் ஒரே டைம் சொல்லிடலாமா? பல்க் யூனிட் வெயிட் 3 டேட்டா கொடுத்துருக்காங்க. ட்ரை யூனிட் வெயிட் கொடுத்துருக்காங்க, சேச்சுரேஷன் யூனிட் வெயிட் கொடுத்துருக்காங்க, டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். இந்த 3மே கொடுத்துருக்காங்க. இந்த 3 கொடுத்து உங்களுக்கு பல்க் யூனிட் வெயிட் கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்ன? பல்க் யூனிட் வெயிட் காமா பி ஈக்குவல் டு அதுக்கப்புறம் என்னது காமா ட்ரை யூனிட் வெயிட் காமா டி ப்ளஸ் எஸ் இன்ட்டு காமா சேட் மைனஸ் காமா டி. இன்னும் ஒரே டைம் சொல்லுங்கள். காமா டி ப்ளஸ் எஸ் காமா சேட் மைனஸ் காமா டி. அதில் காமா டி அப்படிங்கிறது நமக்கு என்னது? ட்ரை யூனிட் வெயிட். எஸ்ங்கிறது டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். அதுக்கப்புறம் காமா சேட் அப்படிங்கிறது சேச்சுரேஷன் யூனிட் வெயிட். ஓகேவா? அடுத்து 5வது ஃபார்முலா. இது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கேட்டிருந்தாங்கப்பா. சப்மர்ஜ் யூனிட் வெயிட் டிவைடட் பை யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர். சப்மர்ஜ் யூனிட் வெயிட் டிவைட் பை யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர். இது என்ன டினோட் பண்ணுவாங்கன்னா ஹைட்ராலிக் கிரேடியன் ஐடி அப்படின்னு ஐசின்னு டினோட் பண்ணுவாங்க. ஹைட்ராலிக் கிரேடியன் ஐசின்னு டினோட் பண்ணுவாங்க. ஐசி ஈக்குவல் டு submerged unit weight divided by unit area of water. இதுக்கு இன்னொரு விதம் வந்து G minus 1 divided by 1 plus E. GS minus 1 divided by 1 plus E. அதாவது சாலிட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. அது ஒரு ரேஞ்ச் என்ன பார்த்தோம்? லாஸ்ட் ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சாலிட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கு ஒரு ரேஞ்ச் சொல்லியிருந்தோம். அது என்ன ரேஞ்ச் அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து 1 plus E. இதனாலுமே என்ன தான்? IC தான் மீனிங். ஓகேவா? இந்த ஃபார்முலா மட்டும் சொல்லிடலாம். 5வது ஃபார்முலா comma dash divided by comma w equal to GS minus 1 divided by 1 plus E equal to IC. IC அப்படிங்கிறது ஹைட்ராலிக் கிரேடியன். அதுக்கப்புறம் வந்து GS அப்படிங்கிறது சாலிட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. அப்புறம் ஈங்கிறது வாய் ரேஷியோ. காமா டேஷ் அப்படிங்கிறது சப்மர்ஜ் யூனிட் வெயிட். காமா W அப்படிங்கிறது யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர். ஓகேவா? அதுக்கு 6th ஃபார்முலா. இந்த 5 ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிடலாமா? இந்த 5மே நீங்கள் புதுசாக படிக்கிற ஃபார்முலாஸ் மாதிரி இருக்கும். ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஃபார்முலா என்ன பார்த்தோம்? ட்ரை யூனிட் வெயிட் காமா D equal to 1 minus NA into G gamma W divided by 1 plus WG. முடிஞ்சா? செகண்ட் ஃபார்முலா தியரிட்டிக்கல். காமா தியரிட்டிக்கலுக்கு இன்னொரு நேம் என்ன சொன்னோம்? ஜீரோ ஏர் வாட்ஸ் டென்சிட்டி. இன்னொரு டைம் ஜீரோ ஏர் வாட்ஸ் டென்சிட்டி ஈக்குவல் காமா டி ஈக்குவல் டு ஜி ரோ டபிள்யூ டிவைட் பை 1 plus WG. தேர்டு வந்து டிசைனிங் ஆர்டர் இருக்காங்க. இது அதிகமான வேல்யூவாக இருக்கும். காமா டி அதில் வந்து நமக்கு தியரிட்டிக்கல் அதிகமாக இருக்கும். அடுத்து லேபு, அதுக்கடுத்து ஃபீல்டு. ஓகேவா? ஃபோர்த் வந்து பல்க் யூனிட் வெயிட். 3 டேட்டா கொடுத்துருக்காங்க. ட்ரை யூனிட் வெயிட், சேச்சுரேஷன் யூனிட் வெயிட், டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். இந்த 3 கொடுத்து பல்க் கேட்டாங்கன்னா காமா டி ப்ளஸ் எஸ் இன்ட்டு காமா சேட் மைனஸ் காமா டபிள்யூ. முடிஞ்சா? காமா டி. அடுத்து 5th ஃபார்முலா ஹைட்ராலிக் கிரேடியன் ஐசி ஈக்குவல் டு சப்மர்ஜ் யூனிட் வெயிட் டிவைட் பை யூனிட் ஆஃப் வாட்டர் ஈக்குவல் டு ஜிஎஸ் minus 1 டிவைட் பை 1 plus E. இந்த 5மே ஒன்ஸ் எழுதி பார்த்துருங்க. இது கொஞ்சம் மறக்கிற ஃபார்முலா, அதனால் 5 ஒன்ஸ் எழுதி பார்த்துட்டு அடுத்து போகலாம். அடுத்து 3 ஃபார்முலா சேர்த்து 3மே தான் ஹைட்ராலிக் கிரேடியன் ஐசி தான். ஹைட்ராலிக் கிரேடியன் ஐசி தான் 3மே. ஹைட்ராலிக் கிரேடியன் ஐசிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா நார்மலாக இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ∆H by L. நம்ம இன்ஜினியரிங் நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். மற்ற ஃபார்முலா ரேராக யூஸ் பண்ணுவோம், நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஹைட்ராலிக்கில் கூட யூஸ் பண்ணியிருப்போம். ∆H by L. ∆H அப்படிங்கிறது ஹைட்டு, எல்லுங்கிறது லென்த் ஆஃப் ஃப்ளோ அது வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஐசி என்ன? ஐசி அப்படிங்கிறது ஹைட்ராலிக் கிரேடியன் ∆H by L. நோ டைம் ∆H by L. ஹைட் அப்படிங்கிறது ஹைட்டு, எல்லுங்கிறது லென்த் ஆஃப் ஃப்ளோ. அடுத்த ஹைட்ராலிக் கிரேடியனுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா GS minus 1. ஆல்ரெடி இங்கே பார்த்து தான் GS minus 1 1 minus N. 1 minus N. நோ டைம் GS minus 1 into 1 minus N. நோ டைம் GS minus 1 into 1 minus N. தேர்ட் ஃபார்முலா இங்கே பார்த்தா அதே தான். இங்கே இந்த ஃபார்முலாவில் ஈக்கு பதிலாக N E ஃபார்முலா இருக்குல்ல, E equal to N divided by 1 minus N. இந்த ஃபார்முலா இருக்கா? இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி இந்த வேல்யூயை கொண்டு வந்திருக்காங்க.
சப்போஸ் இந்த ஃபார்முலா நமக்கு ஞாபகம் இல்லை எக்ஸாமில், இந்த ஃபார்முலா மறந்துருச்சு, எண்ணு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணலாம் ஈஸியாக நம்ம ஈயாக கன்வெர்ட் பண்ணிடலாம்ல. n டிவைட் பை 1லேருந்து நான் கழிக்கணும்னு ஞாபகம் வச்சுனேன், 1 மைனஸ் n கழிச்சு இந்த கண்டுபிடிச்சிட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். சப்போஸ் டேரெக்டாக உங்களுக்கு டைம் இல்லை, ஷார்ட் டைம் தான் இருக்குது, என்னோட வேல்யூ டேரெக்டாக என்னோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், அப்போ என்ன பண்ணலாம், GS மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் n டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிடலாம்ல. கண்டுபிடிக்க வேண்டிய டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும், அதுக்காக தான் சொல்கிறது. அதுக்கு இதுக்கு ஃபார்முலா வந்து ஹைட்ராலிக் கிரேடியன் IC ஈக்குவல் டு GS மைனஸ் 1 டிவைட் பை 1 + C. இப்போ அந்த 4 ஃபார்முலா 3 ஃபார்முலா சொல்லலாமா? 3மே ஹைட்ராலிக் கிரேடியன் தான். ஹைட்ராலிக் கிரேடியன் எப்படி டினோட் பண்ணுவாங்க, ICன்னு டினோட் பண்ணுவாங்க. ICக்கு ஃபார்முலா என்ன, del H by L. H அப்படிங்கிறது ஹைட்டு, Lங்கிறது லென்த் ஆஃப் ஃப்ளோ. முடிஞ்சா அடுத்த ஹைட்ராலிக் கிரேடியன் GS மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் n. தேர்டு GS மைனஸ் 1 டிவைடட் பை 1 + C. முடிஞ்சா அடுத்த 9th ஃபார்முலா ரிலேட்டிவ் காம்பாக்ஷன். ரிலேட்டிவ் காம்பாக்ஷன் வந்து என்ன டினோட் பண்ணுவாங்க, RC அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. என்னது RC, இன்னொரு டைம் RCன்னு டினோட் பண்ணுவாங்க. RCனா ரெண்டுமே வந்து ட்ரை யூனிட் வெயிட் தான், ரிலேட்டிவ் காம்பாக்ஷனுக்கு யூனிட் கிடையாது. ஏன் அப்படின்னா யூனிட் வெயிட் பை யூனிட் வெயிட், அதனால கேன்சல் ஆகிடும். அது யூனிட் கிடையாது, ரெண்டுமே ட்ரை யூனிட் வெயிட் தான். மேலே வந்து ஃபீல்டு, கீழே லேபு. மேலே ஃபீல்டு, கீழே லேபு. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்பாக்ட் பண்ணுறோம், லேப் இங்கே இருக்குது, லேபை காம்பாக்ட் பண்ணால் மேலே ஃபீல்டு ஏதாவது வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே தான் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபீல்டு வந்து மேலே, கீழே லேபு. இப்போ அண்டர் கிரவுண்டில் லேப் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். காம்பாக்ஷன் பண்ணும்போது அண்டர் கிரவுண்ட் லேப் போயிடுச்சு, ஞாபகம் மறக்கக்கூடாது அப்படிங்காக சொல்கிறேன். கண்டிப்பாக இது எக்ஸாம்ஸில் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்ன விஷயம் ஞாபகம் வரும். அண்டர் கிரவுண்டில் லேப் போயிடுச்சு, காம்பாக்ட் பண்ணும் போது அண்டர் கிரவுண்டில் லேப் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ரிலேட்டிவ் காம்பாக்ட் பண்ணும்போது ரெண்டுமே காமா டி தான். உங்களுக்கு வந்து ஃபீல்டு மேலே வரும், கீழே வந்து லேப் வரும். ஓகேவா? இந்த ரிலேட்டிவ் காம்பாக்ஷன் ரேஞ்ச் என்ன அப்படின்னா 0.9லேருந்து 0.95 வரைக்கும் இருக்கும். 0.9லேருந்து 0.95. இதுக்கு யூனிட் கிடையாது, ஏன்னா ரெண்டுமே யூனிட் வெயிட்டில் கேன்சல் ஆகிறதுனால. 10th ஃபார்முலா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா, ஏலைன். இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இது என்ன ஏலைன்னா என்னென்னு மட்டும் பார்த்துக்கலாம். இது டீட்டெயிலாக ஃபார்முலாவாக பார்த்துக்கலாம். இது டீட்டெயிலாக வந்து உள்ள கான்செப்ட் கிளாஸஸ்க்குள்ளே போகும்போது பார்க்கலாம். இப்போ ஏலைன்னா என்ன அப்படின்னு சொன்னால், ஏலைன் ஈக்குவல் டு 0.73 WL மைனஸ் 20. WL அப்படிங்கிறது லிக்விட் லிமிட், லிக்விட் லிமிட் மைனஸ் 20. ஓகேவா? இந்த ஏலைன் அப்படின்னா அது சார்ட்டில் அட்டோமிக் லிமிட் சார்ட்டில் இருக்கும்ல, அதுக்கு மேலே உள்ளது கிளே மினரல்ஸ், அது கீழே உள்ளது ஸ்லிட்டாகவும் கன்சிடர் பண்ணுவாங்க. அவ்வளோதான். ஏலைன் என்ன, ஏலைன் ஈக்குவல் டு 0.73 இன்ட்டு WL மைனஸ் 20. இன்னொரு டைம் 0.73 இன்ட்டு WL மைனஸ் 20. WL அப்படிங்கிறது லிக்விட் லிமிட். இந்த 5 ஃபார்முலா ரிவைஸ் பண்ணிடலாமா? சரி, 10 சேர்த்தே சொல்லிடலாம். கண்டிப்பாக சொல்லுவேன்னு கான்ஃபிடண்டாக இருக்கேன். நான் சொல்லும் போது அப்படி நோட்டில் எழுதி பார்த்துருங்க. ஒன்ஸ் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு மறக்கிற மாதிரி இருந்தால் கூட அந்த இடத்துல டக்குன்னு நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அதனால் ஒன்ஸ் எழுதி பாருங்கள். நம்ம மெயின் நோட்டோட ரஃப் நோட்டு கொஞ்சம் பல்க் நோட்டாக வச்சுக்கோங்க. அந்த இதில் எனி டைம் பென்சில் வச்சு ஒன்ஸ் எழுதி பார்க்கலாம், பென்சில் மாதிரி லெட்டர் வச்சு எழுதி, பெண்ணை வச்சு எழுதி பார்க்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எழுதும் போது உங்களுக்கு நிறைய எழுத மைண்டில் ஸ்ட்ராங்காக நிற்கும்பா. எழுதுறதுக்கு மலைக்காதீங்க. காம்படி எக்ஸாமுக்கு படிக்க வந்துட்டீங்க, படிக்க வரும்போது கண்டிப்பாக அது எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எழுதி ப்ராக்டிஸ் பண்ணும்போது டைவர்ட் ஆனால் கூட அது டைவர்ட் ஆகாமல் நம்மளை கரெக்டான ஃபோக்கஸ் கொண்டு வரும். அதனால் தேவையில்லாத திங்க் பண்ணாமல் கரெக்டாக 5 minutes தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, எஃபெக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபார்முலா ட்ரை யூனிட் வெயிட். ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன, ட்ரை யூனிட் வெயிட் எப்படி டினோட் பண்ணுவாங்க, காமா டி டினோட் பண்ணுவாங்க. ஃபார்முலா என்ன, 1 மைனஸ் NA GρW டிவைட் பை 1 + WG. இதில் NA அப்படிங்கிறது பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ஸ், ஜிங்கிறது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, காமா W அப்படிங்கிறது நமக்கு யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர், W அப்படிங்கிறது வாட்டர் கண்டென்ட். முடிஞ்சா செகண்ட் ஃபார்முலா ட்ரை யூனிட் வெயிட் தியரிட்டிக்கல் ஆர் 0 ஏர் வாய்ஸ் டென்சிட்டி. 0 ஏர் வாய்ஸ் டென்சிட்டி காமா டி தியரிட்டிக்கல் ஈக்குவல் டு G காமா W டிவைட் பை 1 + WG. இதுவும் தெரிஞ்சதுதான். தேர்டு வந்து டிசைனிங் ஆர்டர், எது அதிகமான ட்ரை வேல்யூவாக இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு தியரிட்டிக்கலாக பண்ணுறது, அடுத்து லேபில், அதுக்கப்புறம் ஃபீல்டில். இதான் வந்து அதிகமான வேல்யூ அப்படின்னா நம்ம தியரிட்டிக்கலாக பண்ணுறது, அதுக்கடுத்துக்கு அதிகமானது, அதுக்கடுத்து கம்மியானது நமக்கு வந்து லேபில், அதோட கம்மியானது ஃபீல்டு. அடுத்து ஃபோர்த்து பல்க் யூனிட் வெயிட் 3 கொடுத்துருக்காங்க. யூனிட் வெயிட் ஆஃப் ட்ரை யூனிட் வெயிட், சேச்சுரேஷன் யூனிட் வெயிட், டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் 3 கொடுத்து பல்க் யூனிட் வெயிட் கேட்டாங்கன்னா காமா பி ஈக்குவல் டு காமா டி ப்ளஸ் எஸ் இன்ட்டு காமா சாட் மைனஸ் காமா டி. இதில் காமா சாட் அப்படிங்கிறது யூனிட் ஆஃப் சேச்சுரேஷன் யூனிட் வெயிட், ட்ரை யூனிட் வெயிட், அப்படி எஸ்ஸுங்க டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். முடிஞ்சா அடுத்து 5th ஃபார்முலா, அதுவுமே ஹைட்ராலிக் கிரேடியன்ட் தான். ஹைட்ராலிக் கிரேடியன்ட்க்கு என்ன ஃபார்முலா, காமா டேஷ் டிவைட் பை காமா W. இதை கூட லாஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம், இங்கேயே ஞாபகம் வச்சுக்கோங்க. காமா டேஷ் divided by gamma W, submerged unit weight divided by unit weight of water. அது ஹைட்ராலிக் கிரேடியன்ட் சொல்லுவாங்க. அடுத்த ஹைட்ராலிக் கிரேடியன்ட் வந்து del H divided by L. இந்த H அப்படிங்கிறது ஹைட்டு, Lங்கிறது லென்த் ஆஃப் ஃப்ளோ. அடுத்த ஹைட்ராலிக் கிரேடியன்ட் அப்படிங்கிறது GS minus 1 into 1 minus N. GS minus 1 into 1 minus N. அடுத்த ஹைட்ராலிக் கிரேடியன்ட் GS minus 1 divided by 1 plus C. GS minus 1 divided by 1 plus C.
அடுத்து ரிலேட்டிவ் காம்பாக்ஷன் ஆர்சின்னு டினோட் பண்ணுவாங்க. காம்பாக்ட் பண்ணும்போது லேபு பேஸ்க்கு போயிடும். அப்போ மேலே ஃபீல்டு வந்துடும். அப்போ ஃபீல்டு காமா டி ஆஃப் ஃபீல்டு டிவைட் பை காமா டி ஆஃப் லேபு முடிஞ்சா. இது ரேஞ்ச் வந்து 0.9 0.95 இருக்கணும். அதுக்கடுத்து 10th A line equal to 0.73 into WL minus 20. WL அப்படிங்கிறது லிக்விட் லிமிட். கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன். ரெகுலராக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்டராக நீங்கள் பார்த்துட்டே வரீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணி இண்டிவிஜுவலாக வந்து சார் இந்த மேப் கிளாஸ் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போகுது, இந்த ஃபார்முலா ஷீட் கிளாஸ் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். கண்டிப்பாக ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். 100 ஷீட்ஸ் வந்து உங்களுக்கு எந்த ஒரு இது இல்லாமல் எவ்ரிடே 6 o'clock உங்களுக்கு நான் முடிச்சு தருவேன். அது மேபி டிலே ஆச்சுன்னா ஒரு ½ hour 1 hour 7 o'clock மேக்ஸிமம் வந்துடும். அதை தாண்டி போகாது. எந்த மேக்ஸிமம் கமிட்மெண்ட்ஸ் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னாலும் உங்கள் 7 o'clock மேலே தாண்டி போகாது. ரெகுலராக உங்கள் 6 o'clock நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் ஆயிரும். அது எதை பற்றியுமே ஒரி பண்ணாமல் இதுக்குன்னு தனியாக நோட்டு போட்டு அந்த ஃபார்முலாஸை அழகாக நீங்கள் எழுதி பார்க்கணும். ஓகேப்பா, ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த ஃபார்முலா வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம், எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அது எவ்வளோ ஒருத்தவங்க நமக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஹெல்ப்புக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணது தப்பே கிடையாது. அதனால் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணும்போது அதை ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஓகேவா, இது நிறையா பேர் சொன்ன விஷயம். சார் ஈஸியாக வந்து மைண்டில் நிற்கிது, அந்த ஃபார்முலாஸ் பார்த்தோம்னுச்சுன்னா இந்த ஃபார்முலாக்கு இதான வரும் அப்படின்னு ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்த 3 தடவைக்கு மேலே சொல்லும் போது பேக் மெமரியில் தெளிவாக ஸ்டோர் ஆகிடும். அது ஆட்டோமேட்டிக்காக யாராவது கேட்கும் போது நம்ம என்ன வேலை பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்முலா ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். இதுதான் நான் பேசிக் கான்செப்ட்டு. இந்த ஃபார்முலாஸ் மெமரி பண்ண வேண்டிய விஷயங்களுக்கு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாகவே ஞாபகம் இருக்கும். ஓகேவா, ஆல் தி வெரி பெஸ்ட்பா. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க, கண்டினியூவாக படிப்பீங்க நம்புகிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்ப்பா.